400 கோடி போட்டிருக்கிறார், இன்னும் கூட அதிகமாக போட்டிருக்கலாம் கோர்ட்டில். அவங்க பட்ஜெட்டே ஒரு 600 கோடியை கூட தாண்டி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். இதைத்தான் வந்து விஜய் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். நாம் தீவிர அரசியலுக்கு வர்றதுங்கிறது கோட் ரிலீஸுக்கு பிறகுதான். நிச்சயமாக நிதி உதவி அளிக்கிற மனநிலையில் தான் அவர் இருக்கார். ஏற்கனவே இதே கேரளாவில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தப்போ அவர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபா அவருடைய ரசிகர் மன்றங்களுக்கு அனுப்பி நீங்கள் அந்தந்த பகுதி மக்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சவர் தான் விஜய். அப்போ இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்குன்னா நிச்சயமாக அவர் தரப்புலேருந்து குறைந்தது 1 கோடியாவது வருங்கிறது என்னுடைய கணக்கு. ஆனால் அது தொடர்பாக அவர் ஒரு சின்ன டிஸ்கஷனில் இருக்காருங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட விஷயம். இன்னொன்று அவர் ஏன் அங்கே போகலை அப்படின்னா, இப்போ ராகுல் காந்தி மாதிரி அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இப்போ அவர் ராகுல் காந்தி அங்கே போகும்பொழுது அவருக்கு எல்லா செக்யூரிட்டியும் கொடுப்பாங்க, ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு வரலாம். ஆனால் இவரை மாதிரி ஒருத்தர் போகும்பொழுது அதை வந்து எப்படி அங்கே எதிர்கொள்வாங்கங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இப்போ விஜயை டென்ஷன் ஆக்குவது, புஷி ஆனந்தி டென்ஷன் ஆக்குவது, ஏற்கனவே விஜயகாந்தை டென்ஷன் ஆக்கியது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ இது நடக்க தான் செய்யும். இதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வதற்காக தான் உங்களுக்கு அங்கே வரணும். இல்லைன்னா அந்த சக்தி இல்லைன்னா வேணாம் சாமின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். விஜய் ரசிகர் மன்றம் குறித்து அல்லது விஜய் கட்சி குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உத்தரவு மட்டும் வருது. மாதத்துக்கு 4 வீடியோ 5 வீடியோவாவது நீங்கள் நல்லது செஞ்சதை எடுத்து எங்களுக்கு தலைமைக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணி தலைமைக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கே போவோம் காசுக்கு? அப்போ நாங்கள் கடன் வாங்கி உடம் வாங்கி இருக்கிறத கையில் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு செய்கிறோம்னா தலைமை வந்து அந்த பணத்தை எங்களுக்கு தரணும்ல. ஆனால் தரமாட்டேங்குது. இந்த அளவுக்கு இன்றளவும் எங்களுக்கு அந்த பணம் வரலன்னு பல இடங்களில் புலம்பல் சத்தம் கேட்குது. சுனத் வந்து அவருடைய டிக்னிட்டியை விட்டுட்டு இறங்கி வந்து விஜயனுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு படத்தை எடுக்க மாட்டாங்க. ஒரு கதை வச்சிருக்கிறாரு, அந்த கதையில் மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவனாக விஜயை காமிக்கிறாரு, அவ்வளோதான். அதில் வந்து முழுக்க முழுக்க ஹச்சுனத்தினுடைய கைவண்ணம் தான் அதிகமாக இருக்கும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஜய் சில டெக்னிக்கலான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ கேவிஎன்னு ஒரு நிறுவனம் உள்ளே வருது. இப்போ நாளைக்கு வந்து இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்குது, இன்றைக்கி ஆளுகிற ஒரு கட்சியை எதிர்த்து சில டைலாக்குகள் அதில் இருக்குன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடையூறு ஏற்படுத்தப்படும்னு நினைக்கிறாரு விஜய். அது நடக்குமா இல்லையாங்கிறது அது அந்த சூழ்நிலை பொறுத்தது. அப்போ அந்த கேவிஎன்கிற ஒரு நபருக்கு நம்மளால் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஃபைனான்ஸாக வாங்குறாரு. அவங்க தயாரிப்பாளர்னு பேர் இருக்கும், ஆனால் அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தொகையை அவங்கள்ட்ட இருந்து கடனாக தராங்க. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா, ஆரோக்கியம் நேச்சுரலா. இந்தியாவிலேயே பொறுத்தவரைனா ரீசெண்டாக நிறைய பிரச்சனைகள் சார், வயநாடாக இருக்கட்டும், தமிழ் நடிகர்கள் வந்து தொடர்ந்து வந்து எந்த ஒரு பிரச்சனாலும் குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காதுல்ல சார், அதெல்லாம் எப்படி சார் நம்ம பார்க்கலாம்? இந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுப்பதுன்னா எப்படி? அரசியல் ரீதியாக ரீதியாகவும் சரி, வயநாட்டில் ஒரு துயர சம்பவம் நடக்குதுன்ற உடனே வந்து ஜிவி பிரகாஷாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், அனைவரும் சூர்யா குடும்பமாக இருக்கட்டும், எல்லாரும் நிதி உதவியும் கொடுக்குறாங்களே, இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம்? அது நிஜமாக அது ரொம்ப நல்ல பண்புங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ அந்த மக்களால் வளர்ந்தவர்கள் தான் அவங்க. அதனால் அந்த மக்களுக்கு ஒரு துயரம்னு வரும்பொழுது முதல்ல அவங்க நிற்கிறதுங்கிறது இன்றைக்கி நேற்று இருக்கிற விஷயம் இல்லை. சிவாஜி எம்ஜிஆர் காலத்திலேருந்து ஜெயலலிதா அம்மா காலத்திலேருந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. காஷ்மீர் வரைக்கும் போய் அங்கே எல்லையில் இருந்த இராணுவ வீரர்களை ஊக்கப்படுத்தின நடிகர்கள் தான் நம்ம தமிழ் நடிகர்கள். அன்னைக்கு வந்து ஜெமினி கணேசன், சாவித்திரி, அதுமாரி நிறைய பேர் அந்த எல்லை பகுதிகளுக்கு போய் அங்கே ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அவங்கள வந்து ஒரு என்டர்டெயின் பண்ணுறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நாட்டில் ஒரு துயரம் அப்படின்னா முதலில் பங்கெடுத்துக் கொள்வது திரைக்கலைஞர்களாக இருக்காங்க. அது இன்றளவும் தொடர்வதுங்கிறது நிஜமாவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சார். விஜய் வெறும் வாழ்த்து சொல்வது இல்லைன்னா ஒரு அறிக்கை விடுறதை மட்டுமே இன்னும் நின்று கொண்டே இருக்கிறார். ஏன்னா இன்னும் களத்தில் போனார், கள்ளக்குறிச்சிக்கு போனார் இன்னும். ஆனால் அவர் ஒரு முழு அரசியல்வாதியாக மாறலை, இன்னும் படம் நடிக்கிறது அதிலே இருக்கிற மாதிரி இருக்குல்ல சார், அது எப்படி சார் பார்க்கலாம்? இல்லை, அது ஒரு வகையில் சரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போவுமே வந்து கையில் ஒரு படத்தை ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் முழு அரசியல்வாதியாக மாறினீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பெரிய சிக்கல் வரும். ஏன்னா ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிற மனநிலை ஆட்சியாளர்களுக்கு எப்போவுமே இருக்காது, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. இப்போ நாளைக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கட்சி வந்து இங்கே உட்காருதுன்னு வைங்க, திராவிட கட்சியில் விட்டுருங்க, சம்மந்தமே இல்லாத ஒரு தேசிய கட்சியே அது நடக்காது. அது இன்னும் நடக்கிறதுக்கு 50 வருஷம் கூட ஆயிரும்னு வச்சுக்கிங்க. ஆனால் ஒருவேளை அப்படி இருக்குன்னா கூட அவங்களால் கூட இதை பெருந்தன்மையாக கடந்து போக முடியாது.
ஸோ அப்படிப்பட்ட சூழலில் யாரோ ஒரு தயாரிப்பாளர் நம்மளை நம்பி ஒரு 300 கோடி 400 கோடி போட்டிருக்கிறார், இன்னும் கூட அதிகமாக போட்டிருக்கலாம் கோர்ட்டில். அவங்க பட்ஜெட்டே ஒரு 600 கோடியை கூட தாண்டி இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவர் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா அந்த படத்துக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். இதைத்தான் வந்து விஜய் அவருடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். நாம் தீவிர அரசியலுக்கு வர்றதுங்கிறது கோட் ரிலீஸுக்கு பிறகு தான் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ அதனால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறமும் அவர் இதே மாதிரி இருந்தாருன்னா நிச்சயமாக நம்ம கேள்வி கேட்போம். ஏன்னா ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏன்னா விஜய் வந்து கேரளாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் விஜய்க்கு இருக்கு. அரசியல் அறிவிச்சோடனே ஷூட்டிங் கேரளாவுக்கு தான் போனார். ஒரு பிரம்மாண்ட கூட்டத்தை வந்து ஃபேன்ஸ் கண்டினியூ விஜய் போயிருக்கலாம், இல்லைன்னா ஒரு நிதி உதவியாச்சும் அறிவிச்சிருக்கலாம். ஏன்னா சூர்யா ஜோதிகா குடும்பமாக இருக்கட்டும், விக்னேஷ் சிவன் ரீசெண்டாக 20 லட்சம் அறிவிச்சிருக்காரு. ஸோ அப்படி விஜய் வந்து என்ன வெறும் அறிக்கையில் மட்டும் விட்டுட்டாரு, அப்போ இன்னும் போகக்கூட இல்லை, ஏன் போயிருக்கலாமே, ஏன்னா அவருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குது கேரளாவில், ஒரு அரசியல்வாதியாகவும் இருக்கிறாரு, அப்படி போயிருக்கலாம், இல்லை ஒரு நிதி உதவி அறிவிச்சிருக்கலாம்னு ட்ரோலிங் வந்துக்கிட்டே இருக்குல்ல சார்? அது இல்லை, நிச்சயமாக நிதி உதவி அளிக்கிற மனநிலையில் தான் அவர் இருக்கார். ஏற்கனவே இதே கேரளாவில் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்தப்போ அவர் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 75 லட்சம் ரூபா அவருடைய ரசிகர் மன்றங்களுக்கு அனுப்பி நீங்கள் அந்தந்த பகுதி மக்களை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி செஞ்சவர் தான் விஜய். அப்போ இவ்வளவு பெரிய துயரம் நடந்திருக்குன்னா நிச்சயமாக அவர் தரப்புலேருந்து குறைந்தது 1 கோடியாவது வருங்கிறது என்னுடைய கணக்கு. ஆனால் அது தொடர்பாக அவர் ஒரு சின்ன டிஸ்கஷனில் இருக்காருங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட விஷயம். இன்னொன்று, அவர் ஏன் அங்கே போகலை அப்படின்னா, இப்போ ராகுல் காந்தி மாதிரி அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது. இப்போ அவர் ராகுல் காந்தி அங்கே போகும்பொழுது அவருக்கு எல்லா செக்யூரிட்டியும் கொடுப்பாங்க, ரொம்ப சேஃப்டியாக போயிட்டு வரலாம். ஆனால் இவரை மாதிரி ஒருத்தர் போகும்பொழுது அதை வந்து எப்படி அங்கே எதிர்கொள்வாங்கங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. இன்னொன்று, இந்த மாதிரி துயர நேரங்களில் ஒரு பிரபலமான அங்கே போனாருன்னா அந்த இட சூழ்நிலையே மாறும். இப்போ என்னதான் துயரமாக இருந்தால் கூட எங்கேருந்தாவது வெளி மாவட்டங்கள்லேருந்து அந்த இடத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒரு விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ அங்கே நடக்கிற உதவி தொடர்பான விஷயங்களை அது தடுத்து அல்லது அதை இடையூறு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். அப்போ இவங்க போகாமல் இருப்பதே நல்லது எப்போவுமே. ஆனால் நிகிலா விமல் மாதிரி அங்கே கேரள நடிகைகள் இறங்கி அங்கே ஒர்க் பண்ணுறதெல்லாம் நிஜமாக பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போ நடிகைகள்னால் அவங்க ஒரு உயரத்தில் நின்று எல்லாரையும் அப்படி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் உடச்சி எறிஞ்சிட்டு களத்தில் இறங்கி வேலை பார்க்கறதுங்கிறது. கேரளாவில் இருக்க பெரிய ஹீரோக்கள் யாரும் அப்படி பண்ணி நம்ம பார்க்கல, வீடியோவும் அப்படி வரல, ஒரு அறிக்கை கூட அவ்வளோ பெருசாக வந்து இன்னும் பேசப்படல. ஏன்னா அவ்வளோ கேரளா மம்முட்டி சாராக இருக்கட்டும், இல்லை அவங்க எல்லாமே பேசியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஒரு ஏதோ இன்னும் நிக்கில ஒரு ஹீரோயின் பண்ணது அவ்வளவு ட்ரெண்டிங்காக வரும்போது ஒரு பெரிய ஹீரோக்கள் கோடியில் சம்பளம் வாங்குறவர்கள் அப்படின்னு ஒரு இறங்கி வேலை செய்கிற மாதிரி இன்னும் வரலையே. இல்லை, அது என்னென்னா இப்போ நம்ம வெளியிலேருந்து அதை சொல்கிறோம், பட் இந்த களத்துக்கு போய் அங்கே ஒர்க் பண்ணுறதுங்கிறது சுற்றி உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய இடையூறை ஏற்படுத்தும். ஸோ அதுதான் இவங்க போகாமல் இருப்பது எப்போவுமே நல்லது தாங்கிறத நான் தெளிவாக சொல்லுவேன். ஆனால் இந்த நிதி அறிவிக்கிற விஷயத்தில் மட்டும் நிச்சயமாக விஜய் வந்து ஒரு பெரும் தொகை அறிவிப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே. ரீசெண்டாக வந்து விஜய் நிர்வாகிகள் புஷி ஆனந்த் கிட்ட மக்கள் கேள்வி, இந்த ப்ரெஸ் மீடியாக்கள் கேள்வி கேட்குற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஏதோ ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு அப்படின்னு டிவிகேலேருந்தே சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்கலாம்? தாக்கப்படுறாரா விஜய் நிறைய இடத்துல? இல்லை, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டுன்னா அதை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ ஆதரவு மீடியாக்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நடுநிலை மீடியாக்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, எதிர்ப்பு மீடியாக்கள்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்போ இவங்க எல்லாரையுமே அந்த இடத்துல பயன்படுத்துவாங்க. இப்போ விஜயை டென்ஷன் ஆக்குவது, புஷி ஆனந்தை டென்ஷன் ஆக்குவது, ஏற்கனவே விஜயகாந்தை டென்ஷன் ஆக்கியது, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ இது நடக்க தான் செய்யும். இதையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்வதற்காக தான் உங்களுக்கு அங்கே வரணும். இல்லைன்னா அந்த சக்தி இல்லைன்னா வேணாம் சாமின்னு சொல்லிட்டு ஒதுங்கிடணும். இப்போ புஷி ஆனந்தெல்லாம் அன்னைக்கு அவர் கொஞ்சம் கோவப்பட்டு தான் பேசினார். பட் அது என்னென்னா அந்த சுற்றி இருப்பவர்கள் ஒரு ஒரு விசில் அடித்து தலைவான்னு கத்தும்போது இதுதான் சிறந்த பதில்னு சொல்லும்போது அவரை எறியாமல் முகத்தில் வந்து ஒரு கோபத்தை கொண்டு வர்றாரு. அது அவசியம் இல்லாத ஒன்று. ஏன்னா இப்போ ஒரு ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் கட்டி கொடுத்த வீடு மாவட்ட செயலாளர் அவர் காசுலேருந்து கட்டினதுன்னு சொல்கிறாரு. அவர் சும்மா போகிற போக்கில் சொல்ல. ஏன்னா நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ விஜய் ரசிகர் மன்றம் குறித்து அல்லது விஜய் கட்சி குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அங்கங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு உத்தரவு மட்டும் வருது. மாதத்துக்கு 4 வீடியோ 5 வீடியோவாவது நீங்கள் நல்லது செஞ்சதை எடுத்து எங்களுக்கு தலைமைக்கு அனுப்புங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணி தலைமைக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்கே போவோம் காசுக்கு? அப்போ நாங்கள் கடன் வாங்கி உடம் வாங்கி இருக்கிறத கையில் இருக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு செய்கிறோம்னா தலைமை வந்து அந்த பணத்தை எங்களுக்கு தரணும்ல. ஆனால் தரமாட்டேங்குது. இந்த அளவுக்கு இன்றளவும் எங்களுக்கு அந்த பணம் வரலன்னு பல இடங்களில் புலம்பல் சத்தம் கேட்குது. அப்போ இதே மாதிரி விலையில்லா வீடும் அப்படி ஒரு திட்டத்தின் கீழே வந்ததாக இருக்கும்னு செய்தியாளர் கேட்குறாரு. நீங்கள் நியாயமாக இல்லைங்க நாங்கள் கொடுத்துருக்கோம், இந்த இது வரைக்கும் பாருங்கள், தலைமையிலேருந்து நாங்கள் அவருக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணியிருக்கோம், அது இருக்கிற ரசீதுன்னா முடிஞ்சு போச்சு.
அதை செய்யாமல் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு கேள்வி கேட்டால் அதுதான் வந்து இவங்க எதிர்பார்க்குறது அதுதான். அவங்களும் அதை உணர்ச்சி வசப்பட்டு பேசாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஓகே சார். கோட் படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. கோட்டுக்கு அப்புறம் அடுத்த படம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, விஜயத்தோட நிறுத்திக்கிறான்னு சொல்றாங்க. இன்னும் பாதி பேர் அச்சு வினோத் கூட சைன் பண்ணிட்டாரு. அது முழுக்க முழுக்க அரசியல் படம் தானா இல்லை எப்படி சார்? அது ஃபர்ஸ்ட் நடக்குதா? இல்லை, முழுக்க அரசியல் படம் தான். அதுக்காக அச்சுவினோத் வந்து அவருடைய டிக்னிட்டியை விட்டுட்டு இறங்கி வந்து விஜயனுடைய மாவட்ட செயலாளர் மாதிரி ஒரு படத்தை எடுக்க மாட்டார். ஒரு கதை வச்சிருக்கிறாரு. அந்த கதையில் மக்களுக்காக போராடுகிற ஒரு தலைவனா விஜயை காமிக்கிறாரு. அவ்வளோதான். அதில் வந்து முழுக்க முழுக்க அச்சுவினோத்தினுடைய கைவண்ணம் தான் அதிகமாக இருக்கும். அது விஜயினுடைய அரசியலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். ஓகே. ஏன்னா லியோ வந்து நினைச்ச மாதிரி போகுது. அதுக்கப்புறம் உடனே ஏஜிஎஸ் சைன் பண்றாங்க கோட் படம். நீங்க சொன்னீங்க 600 கோடி கிட்ட பட்ஜெட் இருக்குன்னு. ஏன்னா லியோ 600 கோடி தான் ஓடுச்சு. இந்த படம் அதை விட தாண்டுமா இல்லை எப்படி சார்? ஏன்னா ஒரு ப்ரொடியூசரா இல்லை, இந்த படத்தில் இருக்கிற ஸ்டார் காஸ்டிங் ஒன்று, இன்னொன்று ஏஐ டெக்னாலஜியில் விஜயகாந்தை கொண்டு வரதா சொல்கிறாங்க. ஒரு கிட்டத்தட்ட படத்தில் ஒரு 2.5 நிமிஷமோ என்னமோ வர்றதா ஒரு தகவல் இருக்குது. இப்போ அது ரொம்ப பரவசத்தை கொடுக்கும்னு இவங்க சொல்கிறாங்க. அப்போ புதுசாக நீங்கள் வந்து அவரை பார்க்கும் பொழுது இப்போ எல்லாருக்குமே அவர் மேலே ஒரு பெரிய சிம்பத்தி இருக்குது. விஜயகாந்த்னாலே இன்றைக்கி வந்து தன்னை எறியாமல் ஒரு நெகிழ்கிற கூட்டம் இங்கே வந்துருச்சு அவருடைய மறைவுக்கு பிறகு. அப்போ அவரை வந்து திரையில் அப்படியே இந்த ஒரிஜினலாக ஒரு விஜயகாந்தை பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அதை பார்க்குறதுக்குன்னே ஒரு கூட்டம் வரும். ஸோ அதெல்லாம் ஒரு ஒரு பிஸ்னஸ் மெட்டீரியலாக தான் நம்ம பார்க்க வேண்டியது. சார் இப்போதைக்கு விஜயோட கடைசி படம், அடுத்த படம் அவரோட 69வது படம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு ஹீரோ வந்து தன்னை அரசியல்வாதியாக மாத்துறாரு. அப்போ வந்து ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும்னு நினைப்பார்ல. 69க்கு எவ்வளோ பட்ஜெட் இப்போதைக்கு ஏதோ போட்டிருக்காளோ இல்லை ப்ரொடியூசர் கன்ஃபார்ம் ஆயிருச்சா சார்? இல்லை, எப்பவுமே கதை கேட்கிற பட்ஜெட் தான். கதை வந்து சாதாரணமாக 2 சைக்கிள் மோதிச்சுன்னா ஒரு பட்ஜெட்டு, 2 பைக் மோதிச்சுன்னா ஒரு பட்ஜெட்டு, 2 ரயில் மோதிச்சுன்னா ஒரு பட்ஜெட்டு, அதுவே 2 ஃப்ளைட்டு மோதிச்சுன்னா வேற பட்ஜெட்டு. இப்போ அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தின் கதை என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் பட்ஜெட்டுங்கிற இடத்துக்கே போவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு விஜய் சில டெக்னிக்கலான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ கேவிஎன்னு ஒரு நிறுவனம் உள்ளே வருது. இப்போ நாளைக்கு வந்து இது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் படமாக இருக்குது. இன்றைக்கி ஆளுகிற ஒரு கட்சியை எதிர்த்து சில டைலாக்குகள் அதில் இருக்குன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு இடையூறு ஏற்படுத்தப்படும்னு நினைக்கிறார் விஜய். அது நடக்குமா இல்லையாங்கிறது அது அந்த சூழ்நிலை பொறுத்தது. அப்போ இந்த கேவிஎன்கிற ஒரு நபருக்கு நம்மளால் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஃபைனான்ஸாக வாங்குறாரு. அவங்க தயாரிப்பாளர்னு பேர் இருக்கும். ஆனால் அக்ரிமெண்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் தொகையை அவங்கள்ட்ட இவங்க கடனாக தான் வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த கடன் வாங்கினதுக்கு இந்தந்த ஏரியாவை நீங்கள் வச்சுக்கிங்க, எங்களுக்கு இதை கொடுத்துருங்க அப்படின்னு தான் அவங்க உள்ளே வராங்க. ரூட் உள்ள ஒரு மாதிரி. ஆமாம். இப்போ நாளைக்கு ஒருவேளை பிரச்சனைன்னு வந்ததுன்னா ஒரு கேவிஎன் நிறுவனம் பாதிக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு திட்டத்தை வகுத்து தான் அவங்க ஷூட்டிங் போகிறாங்க. ஸோ அதனால் பட்ஜெட்டுங்கிறது அந்த டைமில் தான் தெரியும். அன்னமால்னாலே மன திருப்தி தான். Annamal Institute of Hotel Management. விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா. ஆரோக்கியம் நேச்சுரலா.